செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உயிரிழந்த வடமாநில தொழிலாளிக்கு இழப்பீடு கேட்டு சக தொழிலாளர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பெரும் பதற்றம் நிலவியது. தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் சிலர் காயமடைந்த நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பதிலுக்கு போலீசார் கற்களை வீசியும் தடியடி நடத்தியும் தொழிலாளர்களை விரட்டியடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் L&T கப்பல் கட்டும் நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக அங்கேயே தங்கி பணியாற்றி வருகின்றனர். இதில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதான அமரேஷ் பிரசாத் என்பவரும் வேலை பார்த்து வந்தார். வடமாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பின் மாடியில் ஏறிய போது அமரேஷ் பிரசாத் தவறி விழுந்து காயமடைந்ததாக கூறப்படுகிறது. சக தொழிலாளர்கள் உடனடியாக அவரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அமரேஷ் வழியிலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காட்டூர் போலீசார் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்த சென்ற போது உயிரிழந்த அமரேஷ் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதட்டமான சூழல் நிலவியதை அடுத்து பாதுகாப்புக்காக அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போது வடமாநில தொழிலாளர்கள் போலீசார் மீது கற்களை வீசி திடீர் தாக்குதல் நடத்தினர். பறந்து வந்த கற்களை போலீசார் பாதுகாப்பு தடுப்புகளை வைத்து தற்காத்து கொண்ட போதும் செங்குன்றம் துணை ஆணையர் பாலாஜி உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு அதில் காயம் ஏற்பட்டது. செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த 4 செய்தியாளர்களும் காயம் அடைந்தனர். ஒரு சில செய்தியாளர்கள் முன்னெச்சரிக்கையாக தலையில் ஹெல்மெட் அணிந்தபடியே செய்தி சேகரித்ததால் அவர்களின் தலை தப்பியது. ஒரு கட்டத்தில் போராட்டம் கைமீறி போனதை அடுத்து வடமாநில தொழிலாளர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டை வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை விரட்டி அடித்தனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்த வடமாநில தொழிலாளர்கள் கூச்சல் எழுப்பி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். அதில் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்தனர். போலீசாரின் தாக்குதலில் காயமடைந்த வடமாநில தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருவதை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்த ஆவடி காவல் ஆணையர் சங்கர் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக கூறினார். அது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்க மறுத்தவர், செய்தியாளர்கள் அப்பகுதியில் செய்தி சேகரிக்க அனுமதிக்காமல் அதிகாரிகளை வைத்து செய்தியாளர்களை அங்கிருந்து வெளியேற்றினார். போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய வடமாநில தொழிலாளர்கள் அலுவலக அறையை விட்டு வைக்கவில்லை. கணினி, மேசை, நாற்காலி மற்றும் பேருந்துகளின் கண்ணாடியை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியவர்கள் உடற்பயிற்சி கூடத்தையும் ஒரு கை பார்த்திருந்தனர். நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போதும் அப்பகுதி ஏதோ போர்க்களம் நடந்ததை போல காட்சி அளித்தது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பொன்னேரி செய்தியாளர் யுகேந்தர்.